But for now, would you welcome Sassy to come இப்பொழுது நாங்கள் சசியை வரவேற்போம் and to share her story? அவர் தன்னுடைய சாட்சியை சொல்லும்படியாக. Sassy. Praise the Lord. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. I welcome you all in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். With all glory to God, Lord and Savior Jesus Christ, I am here to share my testimony of salvation or my small journey of finding the truth. என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி என்னுடைய ரட்சிப்பின் சாட்சியை அல்லது சத்தியத்தை தேடிய எனது சிறிய பயணத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். I will share in both languages so everyone will understand. So, my name is Sashikala Tirkanathan and I was born into a Hindu family in Sri Lanka. எனது பெயர் சசிகலா தீர்க்கநாதன். நான் இலங்கையில் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தேன். I worked as an IT administrator and came to Canada for further studies in 2003. நான் ஒரு IT administrator பணிபுரிந்து கொண்டிருந்த போது மேற்படிப்புக்காக 2003ஆம் ஆண்டு கனடா வந்தேன். Within 3 years in Canada, I had everything I needed. A luxury condominium, brand new car, plenty of clothes, jewels, and was also helping my friends and family in Sri Lanka financially. கனடாவில் 3 வருடத்தில் எனக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைத்தது. வீடு, வாகனம், நகைகள், உடைகள், அதோடு நான் இலங்கையில் உள்ள என் குடும்பத்தாருக்கும் மற்றவர்களுக்கும் பண உதவியும் செய்து வந்தேன். With all these earthly blessings, I had a void in my heart. My heart was searching for something that I couldn't understand. இப்படி எல்லா வசதிகளும் இருந்த போதும் எனது இருதயத்தில் ஒரு வெறுமையை உணர்ந்தேன். என் மனம் விவரிக்க முடியாத எதையோ தேடிக்கொண்டிருந்தது. Being a Hindu, it was my weekly practice to go to a Hindu temple, which is just 2 blocks from here. And I make sure that I go there every week despite the weather conditions. இங்கிருந்து மிக அருகில் இருக்கும் ஒரு இந்து கோயிலுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செல்வதை நான் வழக்கமாக கொண்டிருந்தேன். எந்த காலநிலையும் பொருட்படுத்தாது நான் அதை வழக்கமாக சென்று வந்தேன். One day, as I went there and worshipped with all reverence, a thought came to me. How can a big God be in this small idol? ஒரு நாள் அங்கு சென்று பயபக்தியோடு தெய்வ வழிபாடு செய்யும் போது எனக்குள் ஒரு எண்ணம் வந்தது. இத்தனை பெரிய கடவுள் இந்த சின்ன சிலைக்குள் அல்லது விக்கிரகத்துக்குள் எப்படி இருக்க முடியும் என்று. That thought was working in me that week and I came across a Hindu meditation center. I went there and practiced meditation in my urge of finding the truth or the true God. அந்த எண்ணம் எனக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கையில் ஒரு இந்து தியான மையத்தை கண்டேன். சத்தியத்தை தேடும் எனது நோக்கத்தில் அங்கு சேர்ந்து தியான பயிற்சி பெற்றேன். I had couple of close Muslim friends through who I learnt about Islam. I grew up in a Buddhist neighborhood in Sri Lanka due to father's businesses, so I knew about Buddhism from my early age. I went to Christian schools, but since we had the option of practicing our religion, I studied Hinduism. இளம் வயதில் என் அப்பாவின் தொழில் நிமித்தமாய் இலங்கையில் பௌத்த மக்கள் செறிந்த இடத்தில் நான் வாழ்ந்ததால் இளம் வயதிலிருந்தே பௌத்த சமயத்தை பற்றி அறிந்திருந்தேன். எனக்கு 2 முஸ்லிம் நண்பர்கள் இருந்ததால் அவர்கள் மூலம் இஸ்லாம் சமயத்தை பற்றியும் அறிந்திருந்தேன். நான் கிறிஸ்தவ பள்ளிகளில் கல்வி கற்றாலும் அங்கு எங்களுடைய சமயத்தை படிக்க எங்களுக்கு அனுமதி இருந்ததால் நான் இந்து சமயத்தை பயின்றேன். So, this being my background, here I am meditating to find the truth. One day, as I was meditating in front of the pictures of many Hindu gods, I had a vision in which Jesus appeared. It was white everywhere, dressed in white robes. I looked like a 5 to 6 years old child, holding hands and walking with Jesus. When I came out of that vision, I realized it was Jesus. In that point in my life, I didn't have any Christian friends, a Bible, or any influence as such. So this was a mystery to me. என்னுடைய சமயங்களை குறித்தான அறிவு இப்படி இருக்க, இதோ நான் சத்தியத்தை தேடி தியானித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் இந்து கடவுள்களின் படங்களுக்கு முன்பிருந்து நான் தியான பயிற்சி செய்த போது நான் ஒரு தரிசனம் கண்டேன். அதில் நான் இயேசுவை கண்டேன். எங்கும் வெள்ளை நிறமாக இருந்தது. வெள்ளை அங்கி உடுத்தி நான் ஒரு 5 அல்லது 6 வயது சிறு பிள்ளை போல் இருந்தேன். இயேசு என் கையை பிடித்து நடப்பது போல கண்டேன். அந்த தரிசனத்தில் இருந்து வெளியில் வந்த போது அது இயேசு என்பதை நான் அறிந்து கொண்டேன். இந்த காலகட்டத்தில் எனக்கு கிறிஸ்தவ நண்பர்களோ பைபிளோ அல்லது வேற அப்படியான எந்த விதமான ஆதிக்கமும் இருக்கவில்லை. அதனால் இது எனக்கு ஒரு மர்மமாகவே இருந்தது. In few months, I went to Sri Lanka and got married. It was a Hindu wedding. After the wedding, I was talking to my mother-in-law
I came to know she has become a follower of Jesus and she goes to a church. She tells me a lot of Bible stories. So at this time, I remembered the vision. But I still thought Jesus as another God or a messenger. ஒரு சில மாதங்களில் இலங்கைக்கு சென்று இந்து முறைப்படி எனக்கு திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு பின்பு எனது மாமியோடு நான் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் இப்போது இயேசுவை பின்பற்றுகிறார் என்றும் சபைக்கு போகிறார் என்றும் அறிந்தேன். அவர் எனக்கு பைபிள் கதைகள் நிறைய சொன்னார்கள். அப்போது எனக்கு இந்த தரிசனம் நினைவுக்கு வந்தது. ஆனால் நான் இயேசுவை இன்னும் ஒரு கடவுள் அல்லது ஒரு தூதராக எண்ணினேன். As my husband joined me in Canada, we were invited by a friend to a church and we went there. I purposely didn't give ear to their preaching because I thought it was just another religion, not the truth that I am searching for. They gave me a Bible. I didn't open it at all. என் கணவர் கனடா வந்தவுடன் ஒரு நாள் ஒரு நண்பர் எங்களை ஒரு சபைக்கு அழைத்தார். நாங்கள் சென்றோம். ஆனால் நான் அவர்களது பிரசங்கத்துக்கு செவி கொடுக்கவே இல்லை. ஏனென்றால் அது இன்னும் ஒரு மதம் என்று நினைத்தேன். நான் தேடும் சத்தியம் இல்லை என்று எண்ணினேன். அவர்கள் ஒரு பைபிளும் கொடுத்தார்கள். நான் அதை திறக்கவே இல்லை. At this time, I had a stomachache for which doctors had no answer. But I couldn't get out of the bed until 2 p.m. for 2 weeks. I couldn't go to work because of this discomfort. One day, just to pass time, I opened the Bible and started reading. இந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு வயிற்று வலி வந்தது. டாக்டர்ஸிடம் அதற்கு எந்த பதிலும் இருக்கவில்லை. ஆனால் 2 கிழமைகள் மதியம் 2 மணி வரை என்னால் படுக்கையை விட்டு எழும்பவே முடியவில்லை. இந்த அசௌகரியத்தால் எனக்கு வேலைக்கு செல்லவும் முடியவில்லை. ஒரு நாள் நேரத்தை போக்குவதற்காக அந்த பைபிளை திறந்து படிக்க ஆரம்பித்தேன். As I read about Abraham didn't have children and God blessed him with a child. And same with Isaac. We wanted a child, but I had problems conceiving. So I thought this God can give me the desire of my heart. பைபிளை படித்துக் கொண்டிருக்கையில் அதில் ஆபிரஹாமுக்கு குழந்தைகள் இருக்கவில்லை, அவருக்கு ஒரு குழந்தை கிடைத்தது என்றும் ஐசாக்குக்கும் அப்படியே நடந்தது என்றும் படித்தேன். நாங்கள் ஒரு குழந்தைக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். எனக்கு கருத்தரிக்க சில பிரச்சனைகள் இருந்தது. எனவே நான் நினைத்தேன் இந்த கடவுளால் எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியும் என்று. As I further read the Bible, I read about the instructions given by God for the tabernacle of Moses. It was exactly the Hindu temple. I thought this is our temple. மேலும் பைபிளை படிக்கும் போது மோசையின் ஆசாரிப்பு கூடாரம் கட்ட கடவுள் கொடுத்த அறிவுறுத்தல்களை பற்றி படித்தேன். அது அப்படியே எங்கள் இந்து கோவில் என்பதை கண்டேன். As I kept reading and reading the Bible, my discomfort was gone. I was able to go back to work. And thus, that Sunday, we went to church. This time, I started to listen to their preaching. பைபிளை படிக்க படிக்க எனது வயிற்று வலி அசௌகரியங்கள் எல்லாம் போய்விட்டன. நான் மீண்டும் வேலைக்கு போக முடிந்தது. அந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சபைக்கு சென்றோம். இப்பொழுது அவர்கள் பிரசங்கத்துக்கு நான் செவி கொடுக்க தொடங்கினேன். As I further kept reading the Bible, I read about sacrifice of animal blood as a sin offering, which I could relate to a practice we had in our family when I was very young. Every year they bought a goat without blemish and sacrificed it. I was told that it was for the well-being of the family. மேலும் பைபிளை படிக்கையில் மனித பாவங்களுக்காக மிருகங்களை பலியாக செலுத்தும் வழக்கத்தை படித்தேன். எனது மிக சிறிய வயதில் எனது குடும்பத்தில் இதை வழக்கமாக கொண்டிருந்தது நினைவுக்கு வந்தது. ஒரு மாசற்ற ஆட்டை ஒவ்வொரு வருடமும் வாங்கி பலியிடுவதை தெரிந்திருந்தேன். அது குடும்ப நலனுக்காக என்னிடம் சொன்னது நினைவுக்கு வந்தது. So I knew this one God who is giving all these instructions. இப்பொழுது இந்த ஒரு கடவுள் தான் இதுவரை எல்லாவற்றுக்குமான அறிவுறுத்தல்களையும் தருகிறார் என்பதை அறிந்து கொண்டேன். So as I further read, I knew that this same God has now given his only begotten Son as the one sacrifice for the redemption of sins of the people of the world. And it's only through him we have eternal life. He was God in flesh, who is Jesus. நான் மேலும் படிக்கையில் இதே கடவுள் தமது ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் உள்ள மக்களின் பாவ நிவர்த்திக்கான ஒரே பலியாக தந்தருனார் என்றும் அவர் மூலமாக மட்டுமே நித்திய ஜீவன் உண்டென்றும் அறிந்தேன். அவர் கடவுள் மனித உடலெடுத்து வந்த இயேசு என்பதை அறிந்து கொண்டேன். I also read that he is the way, the truth and the life. I found the truth, the life and the true light.
நான் மேலும் படிக்கும் போது அவரே சத்தியமும் வழியும் ஜீவனும் என்பதை அறிந்து கொண்டேன். நான் சத்தியத்தை, ஜீவ ஒளியை தெரிந்து கொண்டேன். I understood lighting of candles, lamps, sacrifices of flowers, milk, honey, incense are not needed, for Jesus Christ has brought us from the darkness of sin into his marvelous light, and now we are the light of the world. மெழுகு வைப்பதோ விளக்கேற்றுவதோ பூக்கள், பால், தேன், தூப வர்க்கங்கள் எதுவுமே அவசியமில்லை. இயேசு ஒருவரே எங்களை பாவ இருளில் இருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து கொண்டார் எனவும் நாங்களே இப்போது இந்த உலகத்தின் ஒளியாக திகழ்கிறோம் என்பதையும் அறிந்து கொண்டேன். Lord God by his grace also blessed us with 2 children with my only one fallopian tube. என் சர்வ வல்லவருடைய அவருடைய கிருபையால் எங்களுக்கு 2 பிள்ளைகளை எனது ஒரு கர்ப்பப்பை குழாயுடன் தந்து ஆசீர்வதித்தார். Before I conclude, I would like to share something Lord revealed through a Hindu scholar. In one of the ancient Hindu Vedas, which is called Rig Veda, it is mentioned that a god will be born into this world through a virgin, and he will be tied to a pole, and a crown of thorns will be placed on his head. And without his bones being broken, his precious blood will be shed on the ground. It is only through his bloodshed comes redemption to whole of humanity, not for a people group or for a region of the world, but for whole of humanity. No God is ever born to match these credentials, but my soon coming King Jesus. கடைசியாக ஒரு இந்து சமய ஆய்வாளர் மூலம் தேவன் எனக்கு வெளிப்படுத்திய ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்து சமயத்தின் 4 புராதன வேதங்களில் ஒன்றாகிய ரிக் வேதத்தில் இந்த உலகுக்கு ஒரு கடவுள் கன்னி வயிற்றில் பிறந்து வருவார் என்றும் அவரை ஒரு தூணில் கட்டி முள்முடி சாற்றி அவரது எலும்புகள் முறிக்கப்படாமல் அவரது பரிசுத்த இரத்தம் பூமியில் சிந்தப்படும், அவர் மூலமாக மட்டுமே மனித குலத்துக்கு பாவ மன்னிப்பு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட மக்கள் குழுக்காகவோ உலகில் உள்ள பகுதியில் இருக்கும் மக்களுக்காகவோ அல்ல, முழு மனித குலத்துக்குமான பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன் அவர் மூலமாக மட்டுமே என்றுள்ளது. இந்த குறிப்புக்கு ஒத்த எந்த ஒரு கடவுளும் பூமியில் பிறக்கவில்லை. வெகு சீக்கிரத்தில் மீண்டும் வரப்போகும் என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. Thank you. Let's pray. Father God, in the name of Jesus, Lord, you have said in your word, you shall know the truth, and the truth shall set you free. I searched for the truth. You revealed yourself to me when I was in the darkness of sin. Today, Lord, my people have gathered here accepting your invitation. Lord, I pray their hearts and minds be open to receive the word and know the truth and receive you. In Jesus' mighty name we prayed. Amen. நன்றி. நாங்கள் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களிடம் வருகிறோம். உங்கள் வார்த்தை சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. அந்த சத்தியத்தை நான் தேடின போது பாவ இருளில் இருந்த எனக்கு உங்களை வெளிப்படுத்தினீர்கள். அப்பா, இன்று என் ஜனங்கள் உங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்துள்ளார்கள். அவர்களுக்கும் உங்களை வெளிப்படுத்துவதற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். If you could get that banner up again there, I just want to remind you, Sassy had a good story here, and I would invite you to